பிணைமுறி திருடர்களுடன் சேரமாட்டோம் என்று எங்கும் சொல்லவில்லை என்று எஸ்ஜேபியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார சமீபத்தில் கூறிய அந்த ஒரு வரி இலங்கையின் எதிர்க்கட்சி தரப்பை முழுமையாக அதிர்ச்சியடைய செய்தது. ஒரு காலத்தில் ஊழல் எதிர்ப்பு என்ற குரலில் தன்னை உயர்த்திய கட்சியே இன்று ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர்களுடன் இணையும் முயற்சியில் இருப்பது மக்களிடையே ஆழ்ந்த நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. 2015 ஆண்டு நடந்த மத்திய வங்கி பிணைமுறி மோசடி இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழலாக அமைந்தது. அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான யுஎன்பியினர் மீதும் அவர்களை விட்டும் பிரிந்து வந்து தனி கட்சி அமைத்து அடுத்தடுத்த தேர்தல்களில் எஸ்ஜேபி கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஆனால் இன்று அதே எஸ்ஜேபி தலைவர் சஜித் பிரேமதாச அதே யுஎன்பியுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பது அவர்களின் அரசியல் நிலைப்பாட்டை நிர்வாணமாக்கியிருக்கிறது. இதே வேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அந்த கட்சியின் அடித்தள அரசியல்வாதிகள் பலர் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் பாதாள உலக அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என காவல்துறை விசாரணைகள் வெளிப்படுத்துகின்றன. மொட்டு அரசியல் தலைமைகளுடன் நெருக்கமாக இருந்த மத்துகம ஷான் தலைமையிலான குற்றக்குழு இஷாரா செவ்வந்திக்கு மித்தனியவில் மற்றும் நாட்டின் பல பாகங்களிலும் அடைக்கலம் கொடுத்திருந்தது என வெளிவந்த செய்தி நாமல் ராஜபக்ஷவின் ஜனாதிபதி கனவையே துவம்சம் செய்துவிட்டது. அதே சமயம் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கில் மீண்டும் உருவாகியுள்ள புதிய வெளிப்பாடுகள் ராஜபக்ஷ இளவரசர்களின் அரசியல் அமைதியை சிதைத்துள்ளன. அந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் பாதுகாப்பு அமைச்சில் சாரதியாக பணியாற்றிய கஜ்ஜாவை அவரது மனைவி அடையாளம் கண்டமை மறைந்த காலத்தின் இருண்ட அரசியல் நிழல்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இன்றைய நிலைமையில் 3 முக்கிய எதிர்க்கட்சிகளும் எஸ்ஜேபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஒவ்வொன்றும் தனித்தனி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. எஸ்ஜேபி மற்றும் யுஎன்பி இணையும் முயற்சி மக்களிடையே நம்பிக்கையின்மையை உருவாக்க எஸ்எல்பிபி குற்றச்செயல் மற்றும் போதைப்பொருள் தொடர்புகளால் தன் அடித்தளத்தை இழந்துள்ளது. மக்கள் இன்று கேட்கிறார்கள், நீங்கள் ஊழலை எதிர்க்க வந்தீர்களா அல்லது அதிகாரத்திற்காக மீண்டும் அதே முகங்களுடன் சேர்க்கிறீர்களா? எதிர்க்கட்சிகள் ஆட்சியை விமர்சிக்கையில் திறமையாக காட்டிக்கொண்டாலும் தங்கள் சொந்த அரசியல் நெறிமுறையை காக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இன்று அவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கும் அதே நேரத்தில் மக்கள் அவர்களை ஒரே கோட்டில் பார்ப்பதற்கு துவங்கிவிட்டனர். ஊழல், தந்திரம் மற்றும் அதிகாரத்துக்கான ஆசை என்ற ஒரே பெயரில் இலங்கையின் புதிய தலைமுறை இனி வாக்குறுதிகளிலும் கூட்டணிகளிலும் நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்கள் தேடுவது நேர்மையுடன் செயல்படும் அரசியல் தலைமையே. நாட்டை ஊழல், இனவாதம் மற்றும் குற்றத்தில் இருந்து விடுவிக்க மக்களே விமர்சகர்களாக மாற வேண்டிய நேரம் இது. மக்கள் உங்கள் தாவல்களையும் திருகு தாளங்கள் அனைத்தையும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிகாரத்துக்காக அல்ல, நியாயத்துக்காக ஒன்றிணைவதே இலங்கையின் உண்மையான அரசியல் மறுமலர்ச்சி.